அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளுக்கு உரிய பரிகாரம் மற்றும் மந்திரங்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஸ்லோகத்தை 27 முறை கூறி முருகனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் துன்பங்கள் நீங்கும். அந்த ஸ்லோகமானது ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்தும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த ஸ்லோகத்தை தினசரி 11 முறை கூறி வந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரிண்யே சிங்க வாகின்யே ஸ்வாகா. மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை 54 முறை தினசரி கூறி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை 21 முறை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம. சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்கள் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் ஏற்படும். ஓம் கிரீம் ஸ்ரீம் சூர்யாய நம. கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் மாதம் ஒரு புதன்கிழமை விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நம. துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மாதம் ஒரு முறை பௌர்ணமி நாள் அன்று விரதம் இருந்து சத்யநாராயண பூஜை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து துர்க்கையை பூஜித்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். தரணிகர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமர்ப்பிரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம்ச மங்களம் பிரணமாம் யகம். தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதேயே நம. மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் சகல காரியங்களும் சித்தியடையும். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம. கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நம. மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் துன்பங்கள் நீங்கும். ஓம் க்ளீம் ஸ்ரீ உத்ராய உத்தாரணே நம. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.